இதுக்கு முன்னாடியே அவங்க நிறைய தவறுகள் பண்ணியிருக்காங்க, யாரும் அவங்களை கேள்வி கேட்கல. ஸோ அப்படி போக போக என்ன ஆகுதுன்னா தைரியம் வந்துகிட்டே இருக்கு, நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், பப்ளிக்கே நம்மளை வந்து கொஸ்டின் கேட்டாலும் பப்ளிக்கை நம்ம விரட்டிடலாம். அதுவும் நடந்தது இல்லை. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது. இப்போ நமக்கே எடுத்துப்போம், நம்ம இப்போ போய் ரோட்ல போய் ரவுடிசம் பண்றோம்னு வச்சுப்போம், யாருமே கேட்கல அப்படின்னா நமக்கு போக போக கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும். போலீஸும் கேட்கல, மக்களும் கேட்கலன்னா அப்புறம் போக போக ரொம்ப டாமினன்ட் ஆகிக்கிட்டே இருப்போம். அதுதான் இங்க நடக்குது. ஸோ ஒவ்வொரு நேரமும் போலீஸ்காரங்க அத்துமீறி செயல்படும் போது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மீறி செயல்படும் போது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க ஸ்ட்ரிக்டா அதை டீல் பண்ணணும். அதை டீல் பண்ணாம அலோவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி நடந்துடும். இப்போ ஒரு கஸ்டடியல் டெத் நடக்குதுன்னா அது ஐசோலேட்டடான, அதை நம்ம ஐசோலேட்டட் இன்சிடென்டா பார்க்கக்கூடாது, அது ஏதோ தனி இன்சிடென்ட் மாதிரி நம்ம அதை பார்க்கக்கூடாது. கஸ்டடியல் டெத்னா என்ன, எக்ஸ்ட்ரீமா ஒருத்தரை தாக்குறீங்க, தாக்கி அடிச்சு அவரை கொன்னுறீங்க. ஸோ இப்போ ஒரு கஸ்டடியல் டெத் நடக்குதுன்னா ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். நீ ஏகப்பட்ட பேர் அட்டாக் பண்றீங்க, அதுல ஒருத்தர் வலி தாங்காம அடி தாங்க முடியாம இறந்துடுறாரு, மீதி ஆட்கள் இறக்கலன்னா அவங்களும் அங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால எப்பெல்லாம் சிஸ்டம் மீறி ரூல்ஸை மீறி செயல்படுறாங்களோ அப்பெல்லாம் நீங்க கண்டிச்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை நடந்திருக்காது. ஸோ சிஎம் வந்து அவர் செய்ய வேண்டிய வேலையை செய்யல. இன்ஃபேக்ட் இப்ப எதிர்கட்சிகள்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா சிஎம் ரிசைன் பண்ணுன்றாங்க. அது கரெக்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க அந்த காலத்துல என்ன சொல்றீங்க, அந்த இஷ்யூவை ஸ்ட்ராங்கா கையில் எடுக்கும் போது போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரிஃபார்ம் பண்ணுன்றீங்க, முதல்வர் பொறுப்பேற்கணும்ன்றீங்க, அதெல்லாம் இப்ப நீங்க பண்ணீங்களா?